நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். போன வாரம் நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23, லூக் 9:23 என்ற வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வாரத்தோட செய்தியும் கூட. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று பேதுரு அறிக்கை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், அவர் ஓப்பனான ஒரு இன்விடேஷனை எல்லாருக்கும் வைக்கிறார். இது ஓப்பன் சேலஞ்சிங்கான ஒரு இன்விடேஷன், ஒரு சாதாரண இன்விடேஷன் கிடையாது. இந்த அழைப்புதல் ரொம்ப சேலஞ்சிங்கான அழைப்புதலா இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ராடிக்கலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முழுமையான ஒரு மாற்றம். அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த சுவடுகளே இல்லாத அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் நம் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக வாசிக்கும் பொழுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அவரை பின் தொடருவோம் அப்படின்றத நீங்களும் நானும் எடுத்த ஒரு முடிவு. நம்ம வாலண்டரியா யாரும் ஃபோர்ஸ் பண்ணாம, எனக்கு நித்திய ஜீவன் வேணும், என் பாவங்கள் கழுவப்படணும், நித்தியத்துக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட வாழணுன்ற அந்த முடிவை நம்ம ஒவ்வொருவரும் எடுத்திருக்கிறோம். அப்போ அந்த வாலண்டரியான அந்த முடிவை நம்ம எடுத்ததுனால, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் என்னவா சில தகுதிகளை கர்த்தர் வைக்கிறார். இந்த முதல் தகுதி, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். போன வாரத்துல அவன் தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன, தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் வருகிறதுனா என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ தன்னைத்தானே வெறுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வசனம் கொண்டு வாசிக்கலாம். கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 20 சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர் கூட உடன்படிக்கை செய்த பொழுது, நான் அவரோட கூட மரித்து சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் செத்துட்டேன், நான் பழைய மனுஷன் கிடையாது, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்போ நான் பிழைத்திருக்கிறது ஒரு புதிய சிருஷ்டியாக நான் பிழைத்திருக்கிறேன் பார்க்கிறோம். இனி பிழைத்திருக்கிறது எனக்காக நான் பிழைக்கல, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மீண்டும் பிழைத்திருக்கிறேன்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த பழைய மனுஷன் தன்னை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு தனக்காகவே மட்டும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டாயிடுச்சு. இனி அந்த மனிதன் கிடையாது. அப்போ அந்த பழைய மனுஷனுக்குரிய சுபாவ எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போ எனக்கு எதெல்லாம் மிக மிக பிரியமாக, எனக்கு எதெல்லாம் மிக மிக பிடித்ததாக இருந்ததோ, வசனத்துக்கு விரோதமான செய்த காரியங்கள் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு வேணான்னு சொன்னார் அப்படின்னா, அது சந்தோஷத்தோட அதை ஒதுக்க வேண்டியதுதான் ஒரு சீஷனோட ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ உள்ள இருந்து என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே கர்த்தருக்கு உகந்ததாக மாற வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். மட்டும் இல்லாம, எப்படி ஒரு குயவன் ஒரு களிமண்ணை அவன் இஷ்டம் போல அவன் அதை செதுக்குறானோ, அதை எப்படி அந்த ஃபார்மேஷன் கொண்டு அவன் என்ன ஒரு பாத்திரத்தை செய்ய விரும்புகிறானோ, அவன் கைக்கு அந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த களிமண் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குது. அது போல இயேசு நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன மவுல்ட் பண்ணுங்க, ஆண்டவரே, நீங்க என்ன விரும்புகிறோம் என் வாழ்க்கையில, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் என் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு அந்த களிமண்ணை போல நான் முன்னாடி உட்கார்ற ஆண்டவரே, நீங்க என்ன பண்படுத்துங்க, என்ன நீங்க மவுல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்த்த காரியம் நம்ம எல்லாரும் சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்ல வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். அந்த சிலுவையை சுமக்கிற காரியங்கள் ஏதோ ஒரு நாள் செய்கிற காரியம் மாத்திரமல்ல. அவர் சொல்ல ரொம்ப தெளிவாக லூக்கால, அனுதினமும் என் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும், ஏளனங்கள் வரும். கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அப்போ அவர் சொல்லுகிற பிரகாரமாக அந்த சிலுவையை நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் எடுத்துக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடவோம் என்பதே கர்த்தர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 38 சொல்லுது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ சீஷர்களாக வாழ வேண்டும் என்பதே நமக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. ஒரு விசுவாசியா இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது ஒரு ஓப்பனான இன்விடேஷன். யாருக்காக?
சீஷர்களுக்காக. அப்போ ஒரு சீஷன் வந்து ஒரு சீஷனை உருவாக்க வேண்டும் என்பதே கர்த்தர் கொடுத்த கட்டளையா இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு சீஷனா இருக்கும் பொழுது, நாம் மற்றவர்களை சீஷர்களா மாற்ற வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒரு சீஷனா ஒருத்தர் ஒரு முடிவெடுத்து வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா உபத்திரவங்கள் உண்டு. கர்த்தருக்காக நிறைய காரியங்களை வந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நிறைய சாக்ரிஃபைசஸ் நம்ம வாழ்க்கையில பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது. ஆனா இது எல்லாவற்றையும் நம்ம வந்து புரிந்து கொண்டு, ஏசப்பாக்கு இது பிடிக்கும், அவரு பிடிக்காது. அவர் பிடிக்கிறத மாத்திரம் நான் செய்வேன்ற அந்த உறுதியோட நம்ம எல்லாரும் வாழ்க்கையை வாழணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அவர் சொல்றது போல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நான் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொண்டேன், அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேன்னு சொல்லி வாயார சொன்னா மட்டும் இல்ல, அவர் சொல்றது போல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். அனுதினமும் உமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா வந்தாலும் கர்த்தர் என் வாழ்க்கையை ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. அவர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. அவர் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த அனுமதி எதுக்குன்னா, என்னுடைய ஸ்பிரிச்சுவலா, என் ஆவிக்குரிய முறையில நான் இன்னும் வளர்வதற்கு கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறான்ற விஷயத்தை புரிஞ்சு கொண்டு, அவர் வந்து அனுமதிக்கிற அந்த சிலுவைகளை வந்து அந்த சோதனையை சகித்து வர பிள்ளைகளா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு சீஷனா இருக்கணும்னா சில விலையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். பர்சனலா சில சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். நான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடித்திருக்கோ, அதை ஏசப்பா வேண்டான்னு சொன்னா அப்போ நமக்கு கஷ்டமான விஷயம் தான். அப்போ அந்த சாக்ரிஃபைஸ் கர்த்தர் வந்து விரும்புறார், விட சொல்றார். அப்ப அதை விட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நமக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல்ல போய் படிச்சு, அப்புறம் காலேஜ்ல படிச்சு, அப்புறம் வேலைக்கு போய் சேர்ந்து, வாழ்க்கையில வந்து ஒரு பொசிஷன் வந்து, அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் அடுத்த பொசிஷன் போறதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எல்லாரும் முன்னேற்றத்தை வந்து விரும்புகிற பிள்ளைகளா தான் இருக்கிறோம். அப்ப அது போல அந்த முன்னேற்றத்தை விரும்புகிற பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது வாழ்க்கையில சில ப்ரையாரிட்டிஸ் நமக்கு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் செய்யணும், இது செகண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு சீஷனா இருக்கிற விரும்புகிற பிள்ளைகள் அனைவரோட வாழ்க்கையும் வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஆர்டர் வந்து ரீ ஆர்டர் ஆகணும். அது திரும்ப வந்து ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். கர்த்தர் சொல்றது போல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் கர்த்தர் மீது அன்பு கூறுவாயாக என்பதுதான் பிரதான கட்டளையாக இருக்கிறது. அப்போ என் வாழ்க்கையோட மையம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அப்ப அவர் வந்து என் வாழ்க்கையில என்ன விரும்புகிறாரோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமா இருக்கிறதோ அதற்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து அதை முன்னிலைப்படுத்தி என்னுடைய பர்சனலான, நான் ஆல்ரெடி வாசித்தது போல, நான் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன் வசனங்களை பார்க்கிறோம். அப்ப நான் மரிச்சிட்டேன். இனி பழைய மனுஷன் உயிரோட இல்ல. இப்ப இருக்கிறது புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷன் எதுக்காக இருக்கிறான் அப்படின்னா, ஒரு சீஷனாக வாழ்வதற்கு. சீஷனோட தகுதிகள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ பர்சனலா ஏசப்பாக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை வந்து நடப்பிக்காம அவருக்கு உகந்த காரியங்களை மாத்திரம் நடப்பிக்க பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 8-10 வரை, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முடிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது நமக்கு எந்த பக்கமும் நெருக்கங்கள் வரலாம், எல்லா சூழ்நிலைகளும் துன்பங்கள் வரலாம், நம்ம கீழே தள்ளப்படலாம், எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா இயேசு என்னோட கூட இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தை சுமந்து திரிகிறோம் என்றது பவுல் இங்க எழுதி வைத்திருக்கிறார். அது போல எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் அந்த நேரத்துல ஏதோ இருக்கு, அதனால நமக்கு அனுமதித்திருக்கிறார். அதனால அனுமதித்த அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளா நம்ம வரணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 3 வரை சொல்கிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்றறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரவங்கள் வரும் பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்காது, நம்ம இருதயம் சோர்ந்து போயிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கவலைப்படுகிறதினால் எவன் உங்கள் சரீர அளவோடு ஒரு முழம் கூட்டவோ ஒரு முழம் குறைக்கவோ முடியும் என்று கேட்கிறார். வெள்ளையானதை கருப்பாகவோ கருப்பான முடிய வெள்ளையாகவோ உங்களால மாற்ற முடியாதுன்னு அவர் சொல்லுகிறார். அப்போ நம்மால அற்பமாய் இருக்கிற இந்த சிறு காரியம் முதலாய் செய்ய திராணி இல்லாத நாம எதுக்கு கவலைப்படணும்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது உங்கள் உபத்திரவங்கள் வரும். அது இன்னெவிட்டபிள், அது மாறப்போறது கிடையவே கிடையாது. ஏன்னா அது மாற போறது இல்லை. ஆனாலும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது வசனம் சொல்கிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னோட ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் க்ரோ ஆகுது.
என் ஆவிக்குரிய முறையில நான் வளரணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பழைய மனுஷனோட ட்ரேட் எனக்குள்ள இருக்கவே கூடாது. நான் வந்து புதிய மனுஷனா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த மாதிரி சோதனைகள் வருவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது வரும்போது கண்டிப்பா அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு தான் வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த 3வது தலைப்பு, அந்த லூக்கால முதல் பார்த்த வசனத்துல, லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23 சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துன்றத போன வாரம் பார்த்தோம். 2வதா சிலுவை அனுதினமும் சுமந்து கொண்டுன்ற பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போகிறது என்னை பின்பற்ற கடவன் அப்படின்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானித்து பார்ப்போம். அதுல முதல் வசனம் வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 19. Matthew 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமென். ஆமென். என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அப்போ அவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ள அழைப்பு. அந்த அழைப்புக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவரே, நான் உண்மை பின் தொடர்ற ஆண்டவரேன்ற அந்த உறுதியோட அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ அடுத்ததா வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். அப்போ நான் இங்க பார்க்கிற வார்த்தை வந்து பிடிக்கிறவர் ஆக்குவேன். அப்போ பிடிக்கிறாக்குன்னா என்னோட லைஃப அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஐ வில் மேக் யூ. இப்ப இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஐ வில் மேக் யூ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவரு நான் பழைய மனுஷனா நான் இல்ல, நான் புது மனுஷனா நான் மாற போறேன். அந்த மாற்றத்தை எனக்குள்ள நடப்பிக்க போகிறவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்றத இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஐ வில் மேக் யூ அப்படின்றது நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவர் விரும்புகிறார். நான் பழைய மனுஷன் வந்து அந்தகாரப்பட்டு பாவமே வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவன் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்னமோ அதை மாத்திரமே நடப்பித்துக் கொண்டிருந்தவன். ஆனா அந்த மனுஷன் வேண்டான்னு சொல்லி அவனை சிலுவையில அரைஞ்சாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவ பின்தொடர்கிற பிள்ளைகள் நம்ம எல்லாரும் மாறும் பொழுது அவர் தான் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன், பிடிக்கிறவர் ஆக்குவேன், நான் தான் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. சோ அவர் வெறும் வாயில மட்டும் நம்ம வாங்க அப்படின்னு சொல்லல. அவர் வந்து நம்ம உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய மாற்றங்களை நானே நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார். சோ நம்ம எல்லாருக்கும் ஒரு மிஷனரி காலிங் இருக்கு. மிஷனரி காலிங் அப்படின்னா உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சத்தியத்தை அறிவிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பா இருக்கு. அது எனக்கு இருக்கு, உங்களுக்கு மட்டும் இருக்குன்ற மாதிரி தனித்தனியா இண்டிவிஜுவல்ஸ்க்கு இல்ல, நம்ம சபையாக எல்லாருக்கும் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவரை பின்தொடர்கிற பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே அந்த காலிங் இருக்குன்றத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. வாசிப்போம். யோவான்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 24. ஜான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். ஆமென். சோ இந்த விதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு விதை வந்து மண்ணில் விழுந்து அது மண்ணில் புதைக்கப்பட்டு அது மடிஞ்சா மட்டும்தான் அது வந்து பலன் கொடுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது போல நாமும் கூட நம்முடைய பழைய மனுஷனாகிய அந்த மனுஷனை புதைச்சா மட்டும்தான், அவனை வந்து கொன்னு புதைச்சா மட்டும்தான் நம்ம கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம வந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், நம்ம வந்து மிகுதியான பலன் கொடுக்கிற பிள்ளைகளா நம்மளால மாற முடியாத பார்க்கிறோம். அப்போ மரிக்கிறதுனா என்ன? கோதுமை மணி வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் பார்க்கிறோம். அது போல நான் எதுக்கு மறிக்கணும் அப்படின்னா, என்னுடைய செல்ஃபிஷ் ஆம்பிஷன், என்னுடைய ஆம்பிஷன், எனக்கு பிடித்தமான காரியங்கள், என்னுடைய ஓன் டிசையர்ஸ், என்னுடைய ஈகோ, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் ஒரு பழைய மனுஷனோட வேலை. நான் அப்படின்ற ஒரு எண்ணம், எனக்கு பிடித்தவைகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வந்து லட்சியம், இந்த மாதிரி பேசுறவன் தான் ஒரு பழைய மனுஷன். ஆனா புதிய மனுஷனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அந்த பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவ கூட மரித்தாயிற்று. அவன் மரிச்சுட்டான், அவன் என்ன பிழைக்கல, அவன் ஆல்ரெடி இஸ் டெட் அண்ட் கிராஸ். அப்போ நான் பிழைத்திருக்கிறதோ என் மீது அன்பு கூர்ந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நான் மீண்டுமாக பிறந்திருக்கிறேன். அப்போ எப்படி ஒரு வித மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது மடிந்து அது எப்படி வந்து புதிய உருவம் எடுத்து அது வந்து வேர் விட்டு அப்புறம் வந்து லைட்டா வந்து வெளியே வந்து செடி மேல முளைச்சு அப்ப அது மரமாக மாறி அது கனி கொடுக்கிறதோ, அது போல நானும் கூட என்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவ எண்ணங்களுக்கு நான் மறித்து அந்த சீடு எப்படி, அந்த விதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அது போல நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அது விரும்புறது மாத்திரமில்ல, அவரே சொல்றாரு, நான் உங்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஐ வில் மேக் யூ. அவரை பின்பற்றினா மட்டும் போதும், முழு இருதயத்தோட அவரை பின்பற்றினால் மாத்திரம் போதும். அவர் நம்முடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாற்றுவதற்கு நமக்கு இங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். இப்பதான் வாசிச்சோம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 19. ஐ வில் மேக் யூ, இட் இஸ் அ ப்ராமிஸ். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அவர் கொடுத்திருக்கிறாரதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அவர் சொன்னா அது சொன்னதுதான். அவர் சொல்றது போல அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல.
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னா அது சொன்னதுதான். அவர் கட்டளையிட அங்கே நிற்கும். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை வந்து வர்த்திக்க பண்ணுகிற வார்த்தைகளா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் முடிவெடுத்த நாம் எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரு சில காரியங்கள் நீங்க சொன்னது போல, இந்த லூக்கா 9:23 சொன்னது போல, நம்ம வந்து அனுதினமும் சிலுவையை வந்து சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி தான் வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தன்னைத்தானே வெறுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் செஞ்சு அவரை பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு பழைய மனுஷன் இருந்திருப்பான். அந்த பழைய மனுஷன் அவனுடைய சுவடே இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதை மாற்றி நமக்கு தருவேன்னு சொல்லி சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 6. 1 John 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். அப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? நான் வந்து பழைய சபைகளுக்கு போயிட்டு இருந்தேன், நான் ஒரு புறமதத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன்றது மாதிரி நம்ம எல்லாரும் வந்து வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் ஆஃப் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து நம்ம எல்லாரும் கூடி வந்து இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரே சரீரத்தை நம்ம எல்லாரும் அவயவங்களாக கூடி இருக்கிறோம். அப்போ நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற அந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அவருக்கு நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றேன்னா என்ன பண்ணணுமா? அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ அவர் எப்படி நடந்தார்? அவர் லைஃப் கம்ப்ளீட்டா ஒரு கம்பேஷன் ஃபில்டு லைஃபா இருந்துச்சு. மற்றவங்களை பார்க்கும்போது அவர் பரிதபித்தார், அவர் மனதுருகினார், அவர் வந்து அன்பு செய்தார், அவர் தாழ்மையுள்ள தேவனா இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாகவே இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறாவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறதுனா என்ன? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதான். சோ அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்த கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷர் சாயலாக வாழ்ந்த பொழுதும் கூட அவர் கர்த்தருக்கு உகந்தது. அந்த சுகந்த வாசனையாக அவர் என்ன பண்றாருன்னா அந்த பூமியில் நடமாடும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே நடந்து திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம் ஒவ்வொருவரும் கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இதுதான் அவர் நமக்கு கொடுத்த அழைப்பு. சோ நம்ம சிலுவையை சுமக்கிறேன், நான் அனுதினமும் சிலுவையை சுமக்கிறேன், நான் எல்லாவற்றையும் சகிக்கிறேன், அப்படி இருந்தும் கூட அவர் கடைசியா முடிக்கும் போது அது என்ன சொல்றாரு? என்னை பின்பற்ற கடவன். இது ஒரு ஜேர்னி, இது ஒரு ஒன் டைம் ஈவென்ட் இல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது அப்படின்றது ஒரு நாள் எடுத்த முடிவோட முடிகிற காரியம் அல்ல. இது வாழ்க்கை முழுவதும் நம்ம விட போற அந்த கடைசி மூச்சு வரைக்கும் அவரோட கூட சேர்ந்து பயணிக்க வேண்டிய அழைப்பாக இருக்கிறது. அப்போ நம்ம சேர்ந்து பயணிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொன்னா அவர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்ல சொல்ல அந்த சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானோட ஆளுகைக்கு உட்பட்டு அவர் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாத்தி கொண்டு வர வேண்டும் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பா இருக்கிறது. அதான் சொல்றாரு, என்னை பின்பற்ற கடவன். வாசிக்கலாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 26. லூக் 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆமென். இங்க இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா வெறுக்காவிட்டால்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல வந்து ஹேட்னு போட்டிருக்கும். ஆனா கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் இந்த வார்த்தைக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ வந்து அன்பு கூறுவாயாக. 2ஆம் கற்பனை வந்து என்ன சொல்றாருன்னா தன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இந்த ஹேட் அப்படின்ற வார்த்தையே கர்த்தருடைய டிக்ஷனரியில கிடையவே கிடையாது. இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹைப்போபோலிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு மிகைப்படுத்தி பேசுகிற சில வார்த்தைகள் வந்து பைபிள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ மிகைப்படுத்தி பேசுறாரு. அப்ப வெறுக்கிறதுனா என்னன்னா, முற்றிலுமாக ஒதுக்கி தந்தையும் தாயும் தகப்பனையும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் வந்து நீ என்ன பண்ணக்கூடாதான், நீ வெறுத்து ஒதுக்கிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்ன நீ முன்னிலைப்படுத்து, எனக்கு நீ அன்பு செய், எனக்கு மீறிதான் மற்ற யாரா இருந்தாலும்ன்ற காரியங்களை கர்த்தர் இங்க வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னா மற்ற நமக்கு வந்து எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அவருக்காக அதை வந்து நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதே கர்த்தர் இங்க பயன்படுத்திய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சோ நம்முடைய சொந்தமான வெறுப்புகள் எல்லாவற்றுமே வந்து ஒதுக்கி வைக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா ஒரு சீஷன் என்பவனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை. 750 கோடி கிறிஸ்தவர்கள் உலகத்துல மக்கள், 250 கோடி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறார்களா? கேட்டுக்கு வாசல் வழி விசாலமா இருக்கிறது, ஆனா ஜீவனுக்குரிய வாசலோ வழி நெடுக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிப்போரே சிலர். அப்போ ஜீவனுக்கு வாசல் வந்து இயேசு கிறிஸ்து தான்றத 250 கோடி கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்.
ஆனா அதுலயும் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள வந்து பிரவேசிக்கிறவர்கள் யாருன்னா ரொம்ப ரொம்ப சிறு மந்தையாக இருக்கிற நீங்களும் நானும் மட்டும்தான். அப்போ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், கர்த்தர் விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு கேஷுவலான ஒரு வாக் ஆஃப் லைஃப் இல்ல. இட் இஸ் அ ஹைலி கமிட்டட் லைஃப். நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு உடம்பு குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்குவாங்க. காலையில் வந்து ஒரு வேளை சாப்பிட்றது, மதியம் சாப்பிடாம நைட்டு சாப்பிட்றது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் அளந்து அளந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை கேலரி பர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை வந்து அவன் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து அவங்க லைஃப்ல ஒரு டிசிப்ளின்டா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு டிசிப்ளின்டா தங்க வாழ்க்கையை அவங்க மாத்துறாங்க. அது ஒரு கேஷுவலான ஒரு கமிட்மெண்ட் இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் ஹைலி டெடிகேட்டட் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்ல கடைசி வரைக்கும் நின்னா மட்டும்தான் நினைச்ச டிசையர்ட் ரிசல்ட் வந்து வெளியே வரும். இது போல கர்த்தருக்கு நம்ம பிரியமாக நடக்கணும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா ஒரு சீசனாக அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், பரலோகத்துக்கு போகிறது வந்து அந்த வாசல் வரும் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது. அதுல பிரவேசிக்கிறவர் சிலர் தான்றத அந்த வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். வாசிப்போம். மேத்யூ 7:21, மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்றாரு. அப்போ வெறும் வாயில மட்டும் இயேசுவே இயேசுவே ஆண்டவரே, ஒண்ணும் இல்ல, நான் சில பேரை பார்த்திருக்கேன், நான் ஹிந்துவா இருந்து வளர்ந்து வந்தேன் பாத்தீங்களா, அப்போ ஒரு தும்மல் வந்துச்சுன்னா ஒரு சும்மா ஒரு கடவுள் பேரை சொல்லுவாங்க. அதே போல கிறிஸ்தவத்தையும் பார்த்திருக்கேன், ஒரு தும்மல் வந்துச்சுன்னா வந்து ஆண்டவர் பேரை சொல்றது. இது அப்படி வெளிப்புறமாக இந்த மாதிரி பண்றதுனால நான் பெரிய பக்திமானா இருக்கிறமான்றதுல ப்ரூவ் பண்ணணும்னு நமக்கு தேவையில்லை. நான் சில மாதிரி இந்த மாதிரி டிசெப்ஷன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு இட்ஸ் இஸ் கால்ட் லிப் சர்வீஸ். வெறும் வாயில மட்டும் வந்து இயேசுவே இயேசுவே நான் உங்களோட பிள்ளையா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வெறும் வாயில மாத்திரம் பேசுறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு முழுமையாக தன்னையே கீழ்ப்படிந்து அந்த வாழ்க்கையை வாழுகிறவனை பத்தி தான் கர்த்தர் இங்கே பேசுகிறார். அவருடைய சித்தத்தின் படி செய்கிறவன் தான் பிரவேசிப்பனா இல்லாமல் சும்மா வாயில மாத்திரம் ஒரு லிப் சர்வீஸ், வெறும் வாயில மட்டும் இயேசுவே இயேசுவே சொல்ல அப்படின்னு சொல்றதுனால ஒருபோதும் அந்த மாதிரி நிறைய பேர் கிறிஸ்துவத்துக்குள்ளேயே நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. சபைக்கு கூடுதலுக்கு வரமாட்டாங்க, வசனங்களை வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா வெறும் வாயில மட்டும் ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கும், இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு போற வருடத்துல எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா கேட்டா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சித்தத்தின்படி கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்திருந்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல இடம் சொல்லிட்டு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றினாரா? அவர் நிறைவேற்றினார். பிதாவுடைய சித்தத்தை வந்து பரிபூர்ணமாக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்போ என்னை நேசிக்கிறவன் எப்படி இருக்கணுமா, தான் நடந்தபடியே அவனும் நடக்க வேண்டும் என்றுதான் இப்ப யோவான்ல வாசிச்சோம். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பு. இப்போ அவர் நிறைவேற்றினார். அப்போ அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் சொல்லுகிற நீங்களும் நானும் அதை செய்தே ஆக வேண்டும். வாசிப்போம். யோவான்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 14. ஜான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமென். நம்முடைய தகுதி உங்க எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்பாக எபேசியர்ல வசனங்கள் வந்து 2ஆம் அதிகாரம் வசனம் 12 சொல்லும். அக்காலத்திலே கிறிஸ்துவை சாராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையற்றவர்களும் தேவன் இல்லாம இருந்தீங்கன்னு சொல்லி நினைச்சுக்கன்னு சொல்லுவார். அப்போ நமக்கு நம்பிக்கை இல்லை, தேவன் இல்லை, பாவமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட ஜனங்களா இருந்த நம் ஒவ்வொருவரையும் நாம் யாரும் கேட்கவே இல்லை. இயேசுவே எனக்காக நீங்க இறங்கி வாங்க, எனக்கு ரத்தத்தை சிந்துங்க, என்னை மீட்டெடுங்கன்னு சொல்லி நம்ம யாரும் கேட்கவே இல்லை. நம்ம கேட்கறதுக்கு மேலாகவே நம்மை அழைத்து நம் மீது அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு இந்த இடத்துல சிநேகிதரா இருப்பீர்கள். நரகத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஜனமா இருந்த நம்ம அவர் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் வைத்து அவர் சொல்றாரு, நீங்க எங்க சிநேகிதன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சிநேகிதனா இருக்க விரும்புகிற நாம் எல்லாரும் என்ன பண்ணணுமா, அவர் சொல்றது போல நான் உங்களுக்கு கற்பிக்கிற 1 2 3 4 5 மட்டும் அல்ல, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால். அப்போ கண்டிஷன் ஆண்டவர் இங்க வைக்கிறார். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னாப்பா, நான் சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களும் நீங்க வந்து கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னாப்பா அவர் சொல்லாரு, நீங்கள் என் சிநேகிதரா இருப்பீர்கள். நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கார். நமக்கு தேவன் தான், நமக்கு பிதா தான்.
ஆனா அவர் சொல்றாரு இந்த இடத்துல சிநேகிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ சிநேகிதனாக நினைக்க விரும்புகிற நம்ம எல்லாரும் அவர் விரும்புகிறது அவர் சொல்லிக் கொடுத்த அத்தனை கற்பனைகளும் அது எல்லாத்தையும் சுருக்கிட்டார். அந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் சுருக்கி பிரதான கற்பனையாக இருக்கிற முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீது அன்பு கூறுகிறது, தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பது என்ற எல்லா கற்பனைகளையும் சொல்லி அவர் இணைச்சு அவர் கொடுத்தாருங்க பார்க்கிறோம். வாசிப்போம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 21. மேத்யூ 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். ஆமென். அப்போ இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். அங்க கேட்கிற ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன ஆண்டவரே பண்ணது கேட்கும் போது, நீ விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாய்க்குன்னு சொல்லிட்டு 10 கற்பனைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த அந்த மனுஷனுக்கு. அப்போ காட்டினதுக்கு அப்புறம், ஆண்டவரே இதெல்லாம் என் சிறு வயது முதல்ல செய்து கொண்டு வருகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்போ உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, நீ என்ன பண்ணு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த முதல்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, நீ பூர்ண சர்க்குணா இருக்க விரும்பினால், அப்போ நீ விரும்புறியா? இப்போ நம்ம பர்ஃபெக்டா ஆகணும்ன்ற விஷயத்த நம்ம விரும்புகிறோமா? அப்ப நம்ம விரும்பணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடுன்றது அந்த மனுஷனுக்கு தன்னுடைய பொக்கிஷங்கள் மேல அவன் ரொம்ப பணக்காரன். அடுத்த வார்த்தைகளை வாசிச்சீங்கன்னா, அவன் பெரும் பணக்காரனா இருக்கிறான். அந்த பணத்தின் மேல அவனுக்கு அவ்வளவு பட்டுதல் இருக்கிறது. அந்த பட்டுதல் இருக்கிறதுனால கர்த்தரை பின்பற்றி வர அவனால முடியல. அப்போ இந்த ஒரு வசனம் அவனுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக கொடுக்கப்படவில்லை. அவன் முழுமையாக அந்த பணத்தின் மேல பட்டுதல் வைத்திருந்ததுனால அவனை பார்த்து சொல்றார். ஆனாலும் நாம் பூர்ண சற்குணா இருக்க விரும்பினால், அப்ப நம்ம எது மேலெல்லாம் பட்டுதல் வைத்திருக்கிறோமோ கர்த்தரை பின்னால தள்ளிட்டு கர்த்தருக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் லெவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அப்ப அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட ஐஸ்வர்யம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபர்ஸ்ட் பொசிஷன். இயேசு கிறிஸ்து 2ஆம் பொசிஷன்ல இருந்தார். அப்போ அது போல நமக்கு கொடுத்த அழைப்புல இயேசு கிறிஸ்து 2ஆம் படியிலையும் முதல் படியில வேற ஏதோ இந்த உலகத்துக்குரிய காரியமோ இல்ல வேற ஏதாவது நம்ம முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கிறோமா என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி விஷயத்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்றதுதான் இங்க அழைப்பா இருக்கிறது. அப்போ அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம பொக்கிஷம் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படும் நம்ம இங்க பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிக்கலாம். லூக் 10:27. அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஆமென். எல்லா கற்பனைகளையும் கர்த்தர் சுருக்கி நமக்கு 2 கற்பனையும் கொடுத்துட்டாரு. அப்போ அவரை பின்பற்றணும்னு முடிவெடுத்த நாம் அடுத்ததா செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் இந்த வசனங்கள் தான். கர்த்தர் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வேற எதுவா இருந்தாலும் சரி அப்படின்றத பார்க்கிறோம். அதுபோல தன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சீஷனுக்கு கொடுத்த அழைப்பா இருக்குது. வாசிப்போம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 26 வரை. மேத்யூ 16:25-26. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போ ஜீவன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எது ஜீவனா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக என்னுடைய படிப்பு, என்னுடைய பொசிஷனு, நான் வாங்குற சம்பளம், எவ்வளவு பெரிய வீடு என்கிட்ட இருக்குது, என்கிட்ட எவ்வளவு பெரிய கார் இருக்குது, நான் எவ்வளவு செல்வாக்கா இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், இதுதான் இந்த உலகத்துக்குரிய ஜீவனமாக இருந்தது. இதுதான் ஜனங்கள் நம்ம எல்லாரும் தேடி ஓடி வாழ்ந்த காலங்கள் ஒரு காலத்துல உண்டு. அப்போ அதை மாத்திரம் விரும்பி நம்ம ஓடணும்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்துல எல்லாரும் மரித்தே ஆக வேண்டும். மரித்தவங்க கிட்ட ஒரு பணத்தை வச்சு புதைக்க போறது கிடையாது, காசை வச்சு நகை வச்சு புதைக்க போறது கிடையாது, கட்டின வீட்டை வச்சு புதைக்க போறது கிடையாது. அவன் தனியாக தான் புதைக்கப்பட போறாங்க. சோ எவ்வளவுதான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம முன்னோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருந்தாலும் கடைசியில நமக்கு மிஞ்ச போகிறது ஒன்றுமே இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த அடுத்த வார்த்தை சொல்றாரு, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எனக்கு எதெல்லாம் பிரியமாக இருந்துச்சோ,
நான் எதெல்லாம் வந்து செல்ஃப் சென்டர்டா, செல்ஃப் போக்கஸ்டா, செல்ஃப் அம்பிஷனோட நான் எதெல்லாம் என்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி நான் செய்த காரியங்கள் எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இழந்து போகிறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது நமக்கு வந்து நித்திய ஜீவனை அவர் வந்து கட்டளை இடுவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதை உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்றார். நம்ம ஓடுகிற ஓட்டம் இந்த உலகத்துக்கு பிரகாரமான ஓட்டமாக இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய ஓட்டமாக இருக்கணும் தான் அவர் அவங்க நம்ம அழைக்கிறார். அடுத்ததா வசனம் 26 சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கோட சந்தோஷத்துக்கு பின்னாடி ஓடாம கர்த்தர் அழைத்த அழைப்பு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு அவர் விரும்பக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டை நம்ம மீட் பண்றதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்காம அவருக்கு பிரியமானதை புரிந்து கொண்டு அவரை பின்பற்றி கடன் போகும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் அது வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் வந்து பலப்படுகிறான், அவன் புதுப்பிக்கப்படுகிறான். அவன் மாற 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 கர்த்தர் விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால மீட் பண்ண முடியும். வாசிப்போம் எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வரை. Hebrews 5:8-10. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். ஆமென். இந்த வார்த்தைகள் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. ஒண்ணு கவனிக்கலாம். அவர் குமாரனா இருந்தும் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, வல்லமையுள்ள தேவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் வந்து மேல இருந்து அவர் கீழே இறங்கி வருகிறார். அவர் வந்து எல்லா கட்டளையிலும் அவர் கீழ்ப்படிந்துதான் அவர் வந்து வாழ்க்கையை வாழ்ந்தார்னு பார்க்கிறோம். சோ அவர் தேவனாக இருந்தும் அவர் குமாரனாக இருந்தும் கூட எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தும் இருந்தும் கூட அடுத்த வார்த்தைகளை பாருங்க, பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படுதல் தெரியாது, அவர் கீழ்ப்படுதல் தெரியும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதான் இருந்தார். ஆனாலும் வந்து சில பாடுகள் வந்த போதும் கூட அவர் எல்லாவற்றிலேயும் வந்து கீழ்ப்படிந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவராக சுற்றி திரிந்தா நம்ம பார்க்கிறோம். வசனம் 9 சொல்லுது, தாம் பூரணரான பின்பு, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சீசன் எப்படி இருக்கணும், தேவன் விரும்புகிற ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி வாழணும்ன்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக வாழ்ந்து காட்டி அவர் பூரண ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து வெறும் வார்த்தையில வந்து நீங்க எல்லாரும் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லல, அவர் வாழ்க்கையில அதை செய்து காட்டின தேவனாய் இருக்கிறார். ஆனா இந்த வேர்ல்ட்ல இதை சொல்லுவாங்க, the world's greatest leader யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். ஆனா இந்த உலகம் இப்ப நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வேலைக்கு போவோம், அந்த இடத்துல மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் பெருசா இந்த வேலையை செய்ய மாட்டாரு, ஆனா கீழே இருக்கிற வந்து நல்லா வேலை வாங்குவார். அதுக்கு வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தலைவன் எப்படி இருப்பான் அப்படின்னா தான் அந்த வேலையை சேர்ந்து செய்வான்றதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பெரிய தலைவனாக, the world's greatest leaderஆக இருந்திருக்கிறார். அப்போ நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்லி அவர் கை காட்டாம அவர் நம்ம எப்படி வாழணும்ன்ற அந்த வாழ்க்கையை அவர் நம்ம கண்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ண தேவன் தான் நமக்கு தேவன். சோ என் பின்னே வாருங்கள் அப்படின்னா அவர் வந்து எப்படி வாழுன்றதை நமக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு இவ்வளவு நேரமா பார்த்த காரியங்கள் வந்து லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 27 நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப இந்த 3 காரியங்களை பார்த்தோம். தன்னைத்தானே வெறுக்கணும், சிலுவையை அனுதினம் சுமக்கணும், அது மட்டும் இல்லாம 3ஆவதா என்னை பின்பற்ற கடவன் அப்படின்ற காரியங்களை பார்த்தோம். சோ இதோட சேர்த்து ஒரு சீசன் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல ஒரு சீசன் எப்படி இருக்கணும்னா அவன் வந்து விசுவாசத்துல வேறு ஊன்றியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எது செய்தாலும் அது ஆவிக்குரிய முறையில இருக்குதா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து பரிசுத்த ஆவியோட ஆளுகைக்கு உட்பட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் நடப்பிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்பத்தக்க காரியமாக இருக்கிறது. அதை குறித்து சில வசனங்களை வாசிப்போம். யோவான்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 26. John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன். அப்போ இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட பரம ரகசியம் எதுன்னா கிறிஸ்துவானவர் மகிமையின் ரகசியமாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே
அந்த ரகசியம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் அதுதான். பழைய ஏற்பாட்டுல வந்து கிடைக்காத அந்த பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரோட சரீரத்துக்குள்ளும் ஒரு வாசம் பண்ணுகிறார். ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். அப்போ பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து எதுக்கு வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருப்பதனால் நமக்குள்ளே வாசம் பண்ணி, வசனம் சொல்லுது, சத்திய ஆவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து நன்மை தீமைன்றது ஒண்ணும் எனக்கு அறிவு கிடையாது. ஆனா கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் கேட்டு நடக்கணும் தான் நான் விருப்பப்படுறேன். இப்போ வசனங்கள் வந்து நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். அப்ப அந்த வசனங்கள் வந்து இடத்துல பிரமாணமாக எழுதப்பட்டு எந்த இடத்துல நான் பாவத்துல கீழே விழ போகிறேனோ அந்த இடத்துல அந்த வசனத்தை நினைப்பூட்டி, மகனே மகளே இதை செய்யாதன்னு சொல்லி நமக்கு கத்துக் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்துல ஒரு வசனத்தை வாசிச்சோம், நான் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்ற வசனங்களை வாசிச்சோம். அப்போ நான் பழைய மனுஷன் இறந்துட்டான், இப்ப புதிய மனுஷன் பிறந்தாச்சு. அப்ப அந்த புதிய மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டி, பழைய சிருஷ்டி. பழைய சிருஷ்டி யார் அப்படின்னா பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் எப்படி இருந்தா செல்ஃப் சென்டர்டா, செல்ஃப் போக்கஸ்டா, செல்ஃபிஷ் ஆம்பிஷனோட, தனக்கு பிடித்தமான காரியங்களை மாத்திரம், ஒரு ஈகோவோட, பெருமையான காரியங்களை முன்னிலைப்படுத்தி இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்து கர்த்தருக்கும் அவருடைய வசனங்களுக்கும் முற்றிலுமாக ஒரு அந்நியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் பழைய மனுஷன். ஆனா ஒரு புதிய மனுஷன் வந்து அந்த சுவடுகளே அந்த புதிய மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அவன் எப்படிப்பட்டவனா, இப்ப இங்கிலீஷ்ல வந்து இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப நியூ கிரியேஷன் பார்த்தோம், புது சிருஷ்டி. ஆனா இன்னொரு வார்த்தை என்னன்னா நியூ பிரீடு. நியூ பிரீடுன்னா இந்த மாதிரி ஒரு பிரீடு உலகத்துல இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கிரியேஷன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் வந்து இதுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டதும் இல்லை, இதுக்கு மேலே உண்டாக்க போறதும் இல்லை. இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது பிரீடாக இருக்குது அப்படின்னு சொல்லத்தக்க வாழ்க்கை தான் ஒரு புதிய மனுஷன். அப்படின்னு சொல்லத்தக்க வாழ்க்கை தான் ஒரு புதிய சிருஷ்டியோட வாழ்க்கை. அப்ப அந்த புதிய சிருஷ்டியாகவோ, ஒரு புதிய மனுஷனாகவோ, ஒரு புது கிரீச்சராகவோ, ஒரு புது பிரீடாகவோ நம்ம மாறணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. யோவான்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்வது போல பரிசுத்தாவி உள்ள வருவார். அவர் நினைப்பூட்டுகிற காரியங்களை அவன் செஞ்சா மட்டும்தான் நம்மால வந்து ஆவிக்குரிய முறையில வளர முடியும். அப்படி வளர 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 ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம எல்லார் கண்களுக்கு முன்பாக நம்ம வந்து ஒரு புதிய பிரீடாக, ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு நியூ கிரியேஷனாக நம்ம காணப்பட முடியும்ன்றதை பார்க்கிறோம். வாசிப்போம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. ஆக்ட்ஸ் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுதுன்னு பார்க்கிறோம். அப்போ ரெண்டு விஷயங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு, பரிசுத்தாவி கண்டிப்பா வரதான் போகிறார். அவர் வந்தாருன்னா முதல்ல நம்ம பலன் அடைகிறோம், அதுக்கப்புறம் நம்ம சாட்சிகளா இருக்கிறோம் சொல்லி கடைசியாக வார்த்தைகள் முடிகிறது. அப்போ நம்ம பலன் அடைகிறது எதுக்காக? நீங்களும் நானும் வந்து பர்சனலா பரலோகம் போகிறதுக்கு மாத்திரமா? இல்லையே. அடுத்த வார்த்தைகள் சொல்லுது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுப்பதற்காகவே நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம கிடைக்க போற அந்த பலனாக பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அப்படின்னா, நம்ம பர்சனலா நம்ம சால்வேஷனுக்குள்ள போகிறதுக்கு மாத்திரமல்ல, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய ஆவி நமக்குள்ள வல்லமையாக பலனோட நம்மோட கூட வந்து இருக்கிறார் பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி ஒரு சாதாரண ஆவி அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவர் எதுக்கு வராருன்னா, நம்ம வந்து அந்த பழைய ஆரம்பத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த களிமண் எப்படி வந்து அந்த குயோன் கைக்கு போனதுக்கு அப்புறம் அவன் விரும்பத்தக்க வந்து பாத்திரமாக அவன் வந்து மாத்திரானோ, அதுபோல நான் மறிச்சுட்டேன், நான் மீண்டும் பிழைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து கூட ஒரு களிமண் போல நான் இருக்கிறேன். அப்போ என்னை வந்து அவர் உருவேற்படுத்துகிறார். அவர் விரும்பத்தக்கதாக என்னை வந்து ஒரு மாற்றி அவர் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நான் முழுமையாக என்னை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடம் ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னா பரிசுத்தாவி என்ன சொல்லுகிறாரோ அவர் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்திருந்து அவர் விரும்பத்தக்க வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு புது கிரீச்சராக, ஒரு புது பிரீடாக அது மாறும். வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 Corinthians 2:12.
நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். இங்க 2 வகையான ஆவிகளை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து உலகத்துக்குரிய ஆவி, ஒண்ணு தேவனுக்குரிய ஆவி. அப்போ இந்த உலகத்துக்குரிய ஆவியை வந்து இயேசு கிறிஸ்து எப்ப சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, எப்ப தண்ணிக்குள்ள நம்ம எல்லாரும் போனோமோ, தண்ணிக்குள்ள போகும்போது எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தாரோ, நாமும் தண்ணிக்குள்ள போகும்பொழுது நாமும் மரித்தோம். அவர் எப்படி உயிர்த்தாரோ அதே போல நாமும் வந்து பழைய மனுஷனாகிய அந்த உலக பிரகாரமான மனுஷனை அந்த தண்ணிக்குள்ள போட்டு புதைச்சிட்டு தான் நம்ம வந்து மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். அது உண்மை அப்படின்னு நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் அந்த பழைய மனுஷனோட ட்ரேஸ் வந்து நமக்குள்ள இன்னும் காணப்படுகிறது. அது ஏன் காணப்படுது அப்படின்னா, நான் அது ஏன் இந்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர நம்மால முடியல அப்படின்னா, பரிசுத்த ஆவியை நம்ம வந்து பெற்றும் கூட, அவர் சத்தத்தை கேட்டும் கூட, அவரு டெலிபரேட்டா சில காரியங்களை சொல்லி கொடுத்தும் கூட, அதை மாற்றத்துக்கு கொண்டு வராம நம்ம எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கிறதுனாலதான் அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த உலக பிரகாரமான ஆவி இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ நீங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றுக்கிறோம். அப்ப தேவனிடத்துல வந்து புறப்பட்ட ஆவி எப்படி இருக்குமா? தன்னை பத்தி மையப்படுத்தி, தன்னை வந்து போக்கஸ் பண்ணி செல்ஃபிஷாலாம் இருக்காது. அது எப்படி இருக்கணுமா? அது கிருபையோடும், அது வந்து ஆவியின் வரங்களை நிறைந்ததாய், அப்போ வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்கிறதாய், இந்த மாதிரிதான் வந்து அந்த ஆவி இருக்குமே தவிர, இந்த உலகத்துல வந்து ஒரு ஓட்டத்தை ஓடணும், அதை முடிக்கணும், அதை செஞ்சு சாதிக்கணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் வந்து அந்த பழைய மனுஷனுடைய எண்ணங்களா இருக்கும். ஆனா புதிய மனுஷன் எண்ணங்கள் அது எதுவா இருக்காதுன்னு பார்க்கும். வாசிப்போம் கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 16. கலேஷியன்ஸ் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். மாம்சமும் ஆவியும் ஒவ்வொரு நாளும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டு இருக்கிறது. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் சரி, நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் சரி, இது ஒவ்வொரு நாளும் அது போராடி கொண்டேதான் இருக்கும். மாம்சம் வந்து ஆவியை அடக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அதுக்கு இடம் கொடுக்காம வசனம் சொல்லுது, ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடந்து கொள்ளுங்கள். அது என்னங்க ஆவிக்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்வது? அதான் ஆரம்பத்துல பார்த்தது போல பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீ வலப்புறமோ இடப்புறமோ சாயும் பொழுது ஒரு சத்தம் உண்டாகுன்றது பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது. அப்போ நம்ம எது செஞ்சாலும் சரி, ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசுவார். தம்பி இது செய், தம்பி இது செய்யாத, அம்மா இதை செய், இது செய்யாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பார். அப்போ அந்த சத்தம் நமக்கு புரியுதா? அப்போ அந்த சத்தம் நமக்கு புரிஞ்சது அப்படின்னா, அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக அதை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒருபோதும் மாம்சத்துக்குரிய இச்சைகளை நம்ம நிறைவேற்றவே மாட்டோம். இந்த சத்தம் கேட்டும் அது கீழ்ப்படியாம போனாலும் சரி, அந்த சத்தம் கேட்காமலே போனாலும் சரி, நம்ம வந்து நம்ம கால்கள் வந்து அந்த பாவத்தை செய்கிறதுக்கு தீவிரித்து ஓடுகிறது சில வசனங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கு அந்த கால்கள் வந்து தீவிரித்து ஓடுமா. அப்போ அந்த மாதிரி வந்து மாம்ச இச்சைக்குள்ள விழுந்து போகாதபடிக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், வசனம் சொல்வது போல ஆவிக்கேற்ற பிரகாரமாக கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்து அவர் சொல்ற காரியங்களை வந்து உன்னிப்பாக கேட்டு அதை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஆவியில வளர்கிற பிள்ளைகளா மாற முடியும். வாசிப்போம் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 14. ரோமன்ஸ் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், எனக்கு கிறிஸ்துவ பேர் ஒண்ணு இருக்குது, நாங்கெல்லாம் பரம்பரையா கிறிஸ்துவர்கள் அப்படின்ட்டு சொல்றதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக முடியாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு வஞ்சனைக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்துல இருந்தோம். ஆனா இப்ப வந்து வெளியே வந்திருக்கோம். அது வெளியே வந்தும் கூட எனக்கு ஒரே தேவனை தெரியும். தேவன் வந்து 3 வெவ்வேறு நபர்கள் அல்ல, அவர் ஒருவராக இருக்கிறார். அந்த ஒரே தேவன் மாம்சத்துல வெளிப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு அறிந்தா மட்டும் போதுமா? நான் இயேசுவோட பிள்ளையா மாற முடியுமா? இல்ல ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் இயேசுவோட பிள்ளையா நான் மாற முடியுமா? இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு செயல்பாடுகள் கண்டிப்பா வேணும். கர்த்தர் இதெல்லாம் விரும்புகிறார், அதை செய்ய சொல்லி நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அப்போ இது நடத்தப்பட்டு ஒரே ஒரு நாள்ல முடிஞ்சு போகிற காரியம் அல்ல, நடத்தப்படுகிறார்களோ. அலோவிங் த ஹோலி ஸ்பிரிட் டு ஒர்க். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, நம்ம சாக வரைக்கும் ஒண்ணு இயேசு கிறிஸ்து வெளிப்படணும், இதை நாம் மறிக்கணும். அந்த கடைசி ஒரு நிமிஷம் வரைக்கும் வந்து எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் என்பதை நாங்க பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியோட பிரசன்ஸும் அவருடைய ஆளுகையும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 அவசியமானது. அவர் ஆலய
இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் வந்துதான் நமக்கு வந்து எல்லாவற்றையும் கற்பிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த அவர் உள்ள வரதுக்காக நம்ம எல்லாரும் ஏங்கி கொண்டிருந்தோம். இன்னைக்கு நமக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ இருக்கிறத வந்து அவர் இருக்கிற ஆவியானவரை வந்து நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆனா அவர் நிறைய விஷயங்களை பேசுவாரு. பேசுறதை கேட்டுட்டு, ஆண்டவரே நீங்க வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் இதை முடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ப்ரையாரிட்டி ஆண்டவரே, இது ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில சாதிச்சிடறேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் பின்னாடி வர ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா முதல்ல ஏத்துட்டு ஆண்டவரே, அப்ப நான் பின்னாடி வர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதை கீழ்ப்படியாம அவரை வந்து நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை அவரை செயல்பட விடாம தண்ணி ஊத்தி அவரை அணைத்து கொண்டு வரும் பொழுது ஒரு காலகட்டம் வரும். இந்த காலகட்டம் வந்துச்சுன்னா எப்படி சவுலை விட்டு பிரிந்து போனாரோ அது போல நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னா அவர் சத்தம் நமக்கு கேட்காது. சத்தம் கேட்கலன்னா அவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு சத்துருவாய் மாறுவேன் அப்படின்றாரு. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணுன்றத வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால பரிசுத்தாவி உள்ள இருக்கும் பொழுது அவரை துக்கப்படுத்தாம அவருக்கு வந்து ஆளுகை செய்யறதுக்கு முழுமையான அந்த ஃப்ரீ ஹேண்டை நம்ம தான் கொடுக்கணும். அதுதான் அவர் விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிப்போம் எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 18. எபிசியன்ஸ் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆமென். எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 18 சொல்லுது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இந்த இடத்துல ஆவியில் நிறைந்துன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக மதுபான வெறி கொள்ளாமல். மதுபான வெறியும் ஆவியில் நிறைந்துன்ற ரெண்டு கான்ட்ராஸ்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ மதுபான வெறி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் குடிகாரனை வச்சுங்களேன், அவன் குடிச்சான்னா தனக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்காது. நான் என்ன செய்யறேன், நான் எதை பேசுறேன், தான் எதை அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு சுய நினைவே இல்லாம தான் செய்கிறது ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. ஒரு கண்ட்ரோலே இருக்காது. அவன் எது செஞ்சாலும் தவறதான் போய் முடியும். அது போல எந்த காரியம் செஞ்சாலும் அவன் தவறாதான் இருக்கும். எந்த வார்த்தைகளை பேசினாலும் தவறாதான் இருக்கும். அப்போ மதுபான வெறி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னா, தான் செய்கிறது எல்லாவற்றிலையும் அவன் வந்து ஒரு தவறான காரியத்தை மாத்திரமே நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி மதுபான வெறி கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெம்பரரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஆனா ஒரு காலகட்டம் வரும். இப்போ வந்து இன்னைக்கு குடிச்சிட்டு நைட்டு வந்து அவங்க பேசுற வார்த்தைகள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த நாள் கால் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க செய்த காரியத்துக்கு ரொம்ப வந்து வெட்கப்படுவாங்க, ரொம்ப வந்து ரிக்ரெட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செய்த காரியங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு கான்சிக்வன்ஸ் வரும். நேற்று ஒரு யாரும் அடிச்சிருப்பாங்க, அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா அதன் மூலமா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலையோ இல்ல வேற ஏதோ சூழ்நிலையோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இந்த மதுபான வெறி அப்படின்ற காரியம் என்னன்னா, இந்த மாதிரி வரும் பொழுது அவங்க வந்து தன்னையே மறந்து தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் தங்களே ஒப்பு கொடுத்து துன்மார்க்கமான காரியங்களாக போதான் முடியுது. ஆனாலும் இதற்கு நீங்களோ நானோ அழைக்கப்படவே இல்லை. அவர் சொல்றாரு ஆவியில் நிறைந்து. அப்ப ஆவியில் நிறைந்துனா என்ன? அப்போ பரிசுத்தாவி நம்ம முழுமையாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை மாத்த நடப்பிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஆவியில் நிறைந்து. எபேசியர்ல இதே அதிகாரம் தான். இப்போ 5:18 வாசிச்சோம். 5:19 முதல் 21 வரை வாசிக்கலாம். எபிசியன்ஸ் 5:19-21. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னா என்னன்றத பார்த்தோம். அப்போ ஆவியில் நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுதான் வசனங்கள் 19, வசனங்கள் 20, வசனம் 21 ஆவியில் நிறைந்து அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் நமக்கு கொடுக்குது. சோ சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. அப்போ நம்ம பேசும் பொழுதும் சரி, எது செய்தாலும் சரி, நம்ம வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம ஒருவருக்கு புத்தி சொல்லும் போது கூட சரி, சங்கீதத்தை பயன்படுத்துங்க, கீர்த்தனைகளை பயன்படுத்துங்க, ஞான பாட்டுகளை வந்து ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் பாடும் பொழுது கர்த்தரை எப்படி பாடணுமாம், தங்களுடைய இருதயத்திலே பாட சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். அப்போ இதுதான் ஆவியில வந்து நடத்தப்படுகிறது, ஆவியில் நிறைந்திருக்கிறது அப்படின்றது இதுதான் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, வசனம் 20 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. அப்போ என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது அப்படின்னா ஆண்டவரே நன்றி, இது அனுமதிச்சிட்டீங்க நன்றி. ஏன்னா இதன் மூலமா ஏதோ ஒரு மாற்றம்
என் வாழ்க்கையில வர்றதுக்கு இதை நீங்க அனுமதிச்சிட்டீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றுதான் ஆவியில் ஒரு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக அந்த மாதிரி ஒரு உபத்திரங்கள் வரும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் அதை அனுமதிச்சிட்டார். அவ அனுமதிச்சா அது நன்மையா தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்கள் கர்த்தர் சொல்றாரு வான பரியந்தம் எட்டி இருக்கிறதா அவர் கண்களுக்கு முன்பாக. நமக்கு நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாது. ஆனா அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய திட்டம் வான பரியந்தம் எட்டி இருக்கிறதாம். அப்போ நம்ம சில உபத்திரவங்கள் வரும் பொழுது அதை பத்தி கவலைப்படாம ஆண்டவரே நன்றி அப்படின்னு நன்றி சொல்ற பிள்ளைகளா மாறணும்னு சொல்றாரு. கடைசியா வசனம் 21 எப்படி முடியுதுன்னா, தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தர் பேசும்பொழுது பேசுறதை கேட்டு அவங்களையும் ஊக்கப்படுத்தி, அப்படியே ஒரு கொடுக்கிற மனுஷனா மாத்திரம் இல்லாம ரிசீவ் பண்ற மனுஷனாவும் இருந்துகிட்டு, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையாக கீழ்ப்படிந்திருந்து கர்த்தர் வரும்பொழுது அவரை தரிசிப்பதற்கு ஒரு தகுதியுள்ள சபையாக நம்ம மாற வேண்டும். இதுதான் ஆவியில் நிறைந்து செயல்படுகிற காரியம் என்று பார்க்கணும். அப்போ அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, இப்ப ஆவியில் நிறைந்து நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது அது பர்சனலா நீங்களும் நானும் மட்டும் மாறல, அது நம்ம சபைக்கே ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை ஆவியில் நிறைந்து நீங்கள் செய்யும் பொழுது அதை உங்களை மட்டும் பர்சனலா சால்வேஷன் ரட்சிப்புல கொண்டு போகல, அது சுத்தி இருக்கிற எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகுது. ஏன்னா உங்களை பார்க்கும் பொழுது நாங்களும் வளர்றோம், எங்களை பார்க்கும்போது நீங்களும் வளருங்க. சோ அதான் சொல்றாரு தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் பர்சனல், உங்களுக்காக மாத்திரம் அது அல்ல, அது சபையா இருக்கிற நம்ம எல்லாருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுதுன்னு பார்க்கிறோம். வாசிப்போம் கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 25. Galatians 5:25. நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆமென். ஆமீன். வெறும் வார்த்தையாக மாத்திரம் நம்ம ஒரு விசுவாசத்தை சொல்லுகிற பிள்ளைகளா இல்லாம ஸ்பிரிச்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்தை நம்ம வெளியே காட்டணும் மற்றவங்களுக்கும். நம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்போ இது ஒரு ப்ராசஸ். நடந்து முடிஞ்சிருங்க, நடத்தி நிறுத்திருங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லை. இது ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. அப்போ நான் நடக்க இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம சபையா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்போ நீங்க வரீங்க, நீங்க ஆவியில நிறைந்திருந்து நீங்க நிறைய விஷயங்களை கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில் நடப்பிக்கிறீங்க. அதை நான் பாக்குறேன். உங்களை பார்க்கும் பொழுது அப்ப உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவோட பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நானும் என்ன பண்றேன், கத்துக்கிறேன். அப்போ நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க, அதே மாதிரி ஆவிக்குரிய முறையில் நீங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் உங்களை பார்க்க நான் என்ன பண்றேன், சரி நான் நடக்கிற பிரகாரம் எனக்கு இப்படி நடக்கணும்னு சொல்லி தெரியுது, ஆனா நான் மட்டும் தனியா இல்லை, என்ன போலவே ஜனங்க கூட இருக்கிறாங்கன்ற அந்த நம்பிக்கை எனக்கு வரும். அப்ப உங்களை பார்க்கும்போது நானும் வளர முடியும். ஆண்டவர் சொல்றதுதான், நம்ம அவருடைய பரிசுத்த ஆவிக்கு கம்ப்ளீட்டா டிபெண்டா இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது உள்ளான மனுஷனுக்கு பாத்தீங்க, ஒரு எக்ஸாம்பிளை பார்த்து நினைக்கிறேன், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக அந்த பட்டுப்பூச்சி பாக்குறது ரொம்ப அக்லியா தான் இருக்கும், பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. கம்பளி பூச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது நாள்பட்டதுக்கு அப்புறம் அது தன்னையே உள்ள இருந்து வெளிப்புறமாக அது வெளிப்பட்டு அது தன்னையே மாத்துது பாத்தீங்களா. அது போல அந்த பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான், அவன் அப்படியே உறிஞ்சு எடுத்து வெளியே போட்டுட்டு நம்ம உள்ளான மனுஷன் புதிதானவங்க மாறி வெளியே அந்த பட்டாம்பூச்சியை போல எப்படி கலர்ஃபுல்லா மற்றவங்க பார்க்கும்போது எவ்வளவு பிளீசிங்கா அது இருக்குதோ, அது போல அந்த பழைய மனுஷனை நம்ம மாத்திட்டு நம்ம புதிய மனுஷனாக மற்ற எல்லாரும் முன்பாகவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்குன்றத நம்ம வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அது மற்றவங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது எப்படி நம்ம செய்ய முடியும்னா பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கும்போது மாத்திரமே அது நடக்கும். வாசிப்போம் ரோமர்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 13. Romans 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அமேன். ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, உங்களுக்கும் எனக்கும் தனியா எந்த ஒரு பலனும் கிடையாது. நம்ம எதையுமே ஒரு இன்ச்சு கூட நம்மால நம்ம உயரத்துல கூட்ட முடியாது. அற்பமான காரியம் எதையுமே நம்மால செய்ய முடியாது. நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான ஒரு பலன்.
அவர் அதுக்கு தான் உள்ள வந்திருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்ம நம்பிக்கை பெருகிறது வந்து பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால மாத்திரம்தான். நம்பிக்கையின் தேவன் நம்மை விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்க நிரப்புவாராக. அப்போ பரிசுத்த ஆவியின் பலனை கொண்டு நம்பிக்கை உள்ள பிள்ளைகளா நாம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுத்து அவரை வந்து நீங்க ஆண்டவருடைய கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. ஆண்டவரே, நான் முழுமையா என்ன சரண்டர் பண்றேன் ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க வந்து என் வாழ்க்கையில வந்து கண்ட்ரோல் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தப்பா நடக்கவே நடக்காது ஆண்டவரேன்றது அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது வசனம் சொல்லுது, உங்கள் நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கையின் தேவன், அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, அவர் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால வந்து ஏவப்பட்டு அவர் சத்தத்துக்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்திருந்து அவரை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குமாம்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி இருக்குன்றதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எஞ்சி இருக்கிறது என்னன்னா சந்தோஷமும் சமாதானமும் மட்டும்தான். எப்போ? பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து அவருடைய ஆளுகை கீழ்பட்டு நடக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய லைஃப் வந்து, இங்கிலீஷ் பேசுவாங்க, இந்த வசனம் எழுதியிருக்கோம், ஓவர்ஃப்ளோ வித் ஜாய் அண்ட் பீஸ். அந்த பாத்திரம் எப்படி நிரம்பி வழிஞ்சு அது வந்து ஸ்டாப் ஆகாம நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்குதோ, அது போல பரிசுத்த ஆவிக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானம் வந்து நிரம்பி வழியும் என்பது இந்த வசனத்திலும் நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. இன்னமும் கூட இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு இன்னும் முடியல. இன்னும் வந்து 2-3 தலைப்புகள் இருக்குது. திரும்பவும் இதை அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவ்வளவு நேரமா நம்ம வந்து ஒரு சீசன் எப்படி இருக்கணும், லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23 சொல்லுது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவுள். சோ சிலுவையை சுமந்து கொண்டு திரிகிறதுனா என்ன, தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன, பின்பற்றுறதுனா என்ன, அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவிக்கு ஆளுகையில் உட்பட்டு நடப்பது என்ன என்பதை நம்ம இன்னைக்கு இந்த 2 வாரமா நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் வந்து இந்த பைபிள் ஸ்டடியை முழுமையை ஒப்பு கொடுத்து இந்த கேட்ட வசனங்களை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டு விடாம இதை தியானித்து, எங்கெல்லாம் நான் வந்து இன்னும் தன்னை என்ன வெறுக்காம இருக்கிறேன், எங்க நான் சிலுவையை வந்து சுமக்காம இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ பின்பற்றல ஏதாவது செய்யாம இருக்கிறேனா, அது மட்டும் இல்லாம பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்டும் கூட நான் கீழ்ப்படியாம இருக்கிறான்றதை நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து பார்ப்போம். ஏன்னா அந்த வார்த்தைகளை வந்து கேட்கறது மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம எல்லாரும் வந்து இந்த பெரையா மக்களை போல வந்து மனோவாஞ்ச வசனங்களை கேட்கிறோம், ஆனாலும் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை நம்ம வந்து ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளை மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை வந்து அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையை போல அது பலன் கொடுக்கிற விதையாக மாறத்தக்கதாக அந்த நம்ம இந்த எபிரேயர்ல வாசிக்கிறது போல இந்த பயிற்சியினால் அந்த முயற்சி செய்து எங்கெல்லாம் துக்கப்படுத்தணுமோ, எங்கெல்லாம் இந்த லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23க்கு நம்ம விரோதமா நடந்திருக்கிறோமோ அதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் விரும்புகிற அந்த சீசன் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்றதுக்கு நம்ம வந்து அவருடைய துணையோட, பரிசுத்தாவின் துணையோட நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த ஓட்டத்தை நம்ம ஓடுவோம். ஒரு ஜபத்தோட நம்ம இந்த கூடுகை நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஜபத்தை நம்ம எல்லாருக்காகவும் நீங்க ஏறிடுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கம் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தம் உடையவர். அப்பா, இது வந்து 1 மணி நேரமாக தாசனை மறைத்து எங்களுக்கு அற்புதமான வசனங்களை தன்னமைக்க கோடான கோடி நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதியில் பிழைத்திருக்க வேண்டும் அப்பா. இதோ ஏற்கனவே ஆண்டவரே, நாங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு பாவங்களை எல்லாம் கலைந்து விட்டு பரிசுத்தாவியானவரை எங்கள் இருதயங்களை பெற்றுக் கொண்டவர்களாக நீதியை தரித்து கொண்டு உமது சத்தியத்தை அறிந்த நாங்கள் அப்பா, இதோ உமது பாதையிலே நடந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. அதற்காக ஒப்பர்கள் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்ட அனைத்து வசனங்களும் அந்த நித்தியவனை பெறுவதற்காக நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும் ஆண்டவரை. எந்த பாவத்தில் விடாமல் அப்பா எங்களோடு துணையாக இருந்து நாங்கள் வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தைகளை விசுவாசித்து தொடர்ந்து ஆண்டவரே சீசன் என்ற பதவியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பா. ஆம் ஆண்டவரே, சீசராக நாங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று பல ஆன்மாக்களை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே அத்தனை ஆத்மாக்களையும் ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைவதற்கு முன்பாக பல ஆத்மாக்களை, குறிப்பாக எங்கள் குடும்பத்திலே மனைவி, கணவன்மார்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் யாராவது மனம் மாறாமல் இருந்தால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தகுதியை நாங்கள் பெற வேண்டும் அப்பா. தொடர்ந்து சீசர்களாக இருக்கக்கூடிய அந்த பதவி மட்டும் போதும் அப்பா.
அதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுவதற்காக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. எவ்வளவு வசனங்கள் நாங்கள் இருதய பலகையில எழுத முடியுமோ அவ்வளவு வசனத்தை நாங்கள் எழுதி அதற்கு ஏதாவது விளக்கம் தெரியாமல் இருந்தால் மூப்பர்கள் மூலமாக ஒருவரை புத்தி சொல்லி கொண்ட ஆண்டவரை எல்லா வசனத்தையும் எங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பல ஆத்மாக்கள் யாரெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றோ அவர்களை தேடி ஓடி சீசர் என்ற அற்புதமான பணியை செய்வதற்குரிய எல்லா தகுதியும் எங்களுக்கு இந்த கூடுகையில கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருக்குமே அந்த சீசர் என்ற அற்புதமான பதவியை கொடுத்து பல ஆத்மாக்களை மனமாற செய்து மனம் திரும்ப செய்து எல்லோரும் ஆண்டவரை ஒன்றாக சேர்ந்து அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஓட்ட பந்தயத்துல சேர்ந்து உமது பிள்ளைகளாக ஓடி வர கிருபை தருவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை மாட்சி வல்லமை எல்லாம் ஒருவருக்கே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Praise our brothers and sisters.